This is class 9, CBSE, NCERT, Nazism and the Rise of Hitler, subtopic Birth of Weimar Republic, part 2 in Tamil. Birth of the Weimar Republic. இந்த Weimar Republic அப்படின்ற ஒரு ஜெர்மன் கவர்மெண்ட் புதுசாக ஃபார்ம் ஆகுது. அதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வேர்ல்டு வார் 1 உடைய பீரியட் நான் என்ன சொல்லியிருக்கேன், 1914 to 1918. ஸோ 1918க்கு அப்புறம், அதாவது வேர்ல்டு வார் 1க்கு அப்புறம் இந்த வெய்மர் ரிப்பப்ளிக் ஃபார்ம் பண்ணுறாங்க. அப்போ தான் அது புதுசாக வருது. ஏன் அதுக்கு பேர் வெய்மர் அப்படின்னா, வெய்மர் அப்படின்றது ஜெர்மனியில் இருக்கக்கூடிய ஒரு இம்பார்ட்டண்ட்டான ஒரு பிளேஸு. அந்த பிளேஸில் ஒரு புது கவர்மெண்ட் உருவாகுது. அதனால தான் அதுக்கு என்ன பேருனா வெய்மர் ரிப்பப்ளிக், அதாவது வெய்மர் குடியரசு. Germany, a powerful empire in the early years of the 20th century, fought the First World War 1914 to 1918 alongside the Austrian Empire and against the Allies, England, France and Russia. ஜெர்மனி ஒரு பவர்ஃபுல்லான ஒரு எம்பையர். இந்த 20th century டைமில், அந்த காலகட்டத்தில் ரொம்ப ஒரு பவர்ஃபுல்லான ஒரு எம்பையர். இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த ஃபஸ்ட்டு வேர்ல்டு வாரில் ஃபைட் பண்ணுறாங்க. நம்ம ஏற்கனவே அந்த ப்ரீவியஸ் லெசன், சோஷியலிசம் லெசனில் பார்த்துருக்கோம். 2 குரூப் ஆஃப் கண்ட்ரீஸ், அதாவது ஒன்று சென்ட்ரல் பவர்ஸ், அனதர் ஒன் இஸ் அலைடு பவர்ஸ். இந்த 2 பவர்ஸுக்கும் நடுவில் தான் இந்த வேர்ல்டு வார் 1 நடக்கும். இப்போது சென்ட்ரல் பவர்ஸ் அப்படின்றது யார் அப்படின்னாக்கா, ஜெர்மனி, ஆஸ்ட்ரியா, டர்க்கியை தான் நம்ம ஆட்டோமன் எம்பையர் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இவங்க 3 பேரும் சென்ட்ரல் பவர்ஸ். இங்கே அலைஸ் அல்லனா அலைடு பவர்ஸ் யாருன்னா இங்கிலாந்து, ஃப்ரான்ஸ் அண்ட் ரஷ்யா. இந்த 2 குரூப் ஆஃப் கண்ட்ரீஸுக்கு நடுவில் தான் இந்த வேர்ல்டு வார் 1 நடக்குது. ஆல் ஜாயின் த வார் enthusiastically hoping to gain from a quick victory. எல்லாருமே ரொம்ப உற்சாகத்தோட, சென்ட்ரல் பவர்ஸாக இருக்கட்டும், அலைட் பவர்ஸாக இருக்கட்டும், ஸ்டார்டிங்கில் ரொம்ப உற்சாகமாக இந்த வாரில் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. எல்லாருக்கும் ஒரு நம்பிக்கை இருந்தது, நம்ம சீக்கிரமாக வின் பண்ணிடுவோம் அப்படின்ற ஒரு நம்பிக்கையோட இந்த வாரில் எல்லாரும் உற்சாகமாக சண்டை போடுறாங்க. லிட்டில் டிட் தே ரியலைஸ் தட் த வார் வுட் ஸ்ட்ரெச் ஆன், இவென்ச்சுவலி ட்ரெயினிங் யூரோப் ஆஃப் ஆல் இட்ஸ் ரிசோர்சஸ். ஆனால் போக போக என்னாச்சுன்னா, இந்த வார் ரொம்ப வருஷத்துக்கு இழுத்துக்கிட்டே போயிடுச்சு. ஆக்சுவலி இந்த வார் சீக்கிரமாக முடிஞ்சிடும், சீக்கிரமாக வின் ஆகிடும் அப்படின்னு சொல்லி ஒரு நம்பிக்கையோடு தான் பார்ட்டிசிபேட் பண்ணுறாங்க. ஆனால் போக போக என்ன ஆகுதுன்னா, பல வருஷமாக இந்த வார் இழுத்துக்கிட்டே போயிடுச்சு. ஆல்மோஸ்ட் 4 இயர்ஸ் இந்த வார் நடக்குது. அதனால் என்னாச்சுன்னா, கடைசியில் ஈவென்ச்சுவலி அப்படின்னா இறுதியில், கடைசியில் இந்த யூரோப்பில் இருக்கக்கூடிய கண்ட்ரீஸுடைய ரிசோர்ஸஸ், அவங்களுடைய கண்ட்ரிக்குன்னு வெல்த் இருக்கும் இல்லையா, அதெல்லாம் என்னாச்சுன்னா ட்ரைனிங் குறைஞ்சிட்டே வர ஆரம்பிச்சிடுச்சு. ஜெர்மனி மேட் இனிஷியல் கெயின்ஸ் பை ஆக்குப்பையிங் ஃப்ரான்ஸ் அண்ட் பெல்ஜியம். ஜெர்மனி ஸ்டார்டிங்கில் சில பிளேசஸ் எல்லாம் ஆக்குப்பை பண்ணாங்க, வின் பண்ணாங்க. முக்கியமாக இந்த ஃப்ரான்ஸ் அண்ட் பெல்ஜியம், ஓகே, இந்த இடத்தெல்லாம் இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஆக்குப்பை பண்ணுறாங்க. ஹவெவர் த அலைஸ் ஸ்ட்ரென்தன்ட் பை இஸ் US ஆர்மி இன் 1917 won, defeating Germany and the Central Powers in November 1918. ஸ்டார்டிங்கில் 1914 இந்த கண்ட்ரீஸ் மட்டும்தான் சண்டை போட்டுட்டு இருந்தாங்க. அப்புறம் என்னாச்சுன்னா, ஸ்டார்டிங்கில் இந்த ஜெர்மனி இந்த ஃப்ரான்ஸ், இந்த பெல்ஜியம் எல்லாம் ஆக்குப்பை பண்ணி இவங்க கெயின் பண்ணுறாங்க, கொஞ்சம் வெற்றி அடைகிறாங்க. ஆனால் போக போக என்ன ஆச்சுன்னா, இந்த அலைடு கண்ட்ரீஸோட இந்த US ஆர்மி, அதாவது யுனைடெட் ஸ்டேட்ஸ் ஆஃப் அமெரிக்காவுடைய ஆர்மி 1917 இந்த அலைட் கண்ட்ரீஸோட ஜாயின் ஆகுறாங்க. ஜாயின் ஆன உடனே என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த அலைஸ் கண்ட்ரி ஸ்ட்ரென்தன் ஆகிடுது, ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிடுறாங்க. ஸ்ட்ராங் ஆகிட்டே இவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, இந்த வேர்ல்டு வார் 1 வின் பண்ணிடுறாங்க. அவங்க ஜெயிச்சிடுறாங்க. அப்போது ஜெர்மனி என்ன ஆகுது, டிஃபீட் ஆகிடுது, தோற்று போயிடுது. ஜெர்மனி மட்டும் இல்லை, இந்த சென்ட்ரல் பவர்ஸ், இந்த எல்லா கண்ட்ரீஸுமே, இந்த 3 கண்ட்ரீஸுமே என்ன ஆகிடுது, தோற்று போயிடுது. இன் November 1918
18. The defeat of Imperial Germany and the abdication of the emperor gave an opportunity to parliamentary parties to recast German polity. இப்போ இந்த இம்பீரியல் ஜெர்மனி அதாவது ஜெர்மன் எம்பையர் வந்துட்டு டிஃபீட் ஆயிடுது. இந்த ஃபர்ஸ்ட் வேர்ல்டு வார் 1ல் தோற்று போயிடுறாங்க. தோற்று போன உடனே அந்த டைமில் எம்பரராக இருந்தார் இல்லையா, அவர் பேர் தான் என்னென்னா கெய்சர் வில்ஹெம் II. அவர் வந்து அப்டிகேட் ஆகிறாரு. அப்டிகேட் அப்படின்னா பதவியை விட்டு விலகி போகிறது, அதாவது லைக் ஏ ரெசிக்னேஷன், பதவி நீக்கம், அதர்வைஸ் பதவியை வந்து துறக்கிறது. அப்படின்ற அந்த பதவியை விட்டுட்டு வெளியே வந்து போயிடுறார். போன உடனே என்ன ஆகுதுன்னா இந்த பார்ட்டிஸ் இருப்பாங்க இல்லையா, அந்த பொலிட்டிக்கல் பார்ட்டிஸ், பாராளுமன்ற கட்சிகள், அவங்களுக்கு ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது, வாய்ப்பு கிடைக்குது. இப்போது ஜெர்மன் கண்ட்ரியை சேர்ந்த அந்த அரசியலை மறுபரிசீலனை செஞ்சு இப்போ இவங்க மாற்றுறாங்க. ஏன்னா அது வரைக்கும் வந்து எம்பரர் ரூலிங், ஒரே மொனார்கியல் ரூலிங் நடந்துட்டு இருக்கு. இப்போது அந்த வேர்ல்டு வார் 1ல் தோற்று போன உடனே அந்த எம்பரர் கெய்சர் வில்ஹெம் II வந்துட்டு அவருடைய பதவியை துறந்துட்டு போயிடுறாரு. இப்போது அந்த பாராளுமன்ற கட்சிகள், அதாவது பார்லிமெண்ட்ரி பார்ட்டிஸுக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்குது, வாய்ப்புகள் கிடைக்குது. இப்போது ஜெர்மனியுடைய அரசியலை இவங்க மறுபரிசீலனை செஞ்சு இப்போ இவங்க மாற்றுறாங்க. A national assembly met at Weimar and established a democratic constitution with a federal structure. உடனே என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு நேஷ்னல் அசம்பிளி ஒன்று ஃபார்ம் ஆகுது. அவங்க எல்லாரும் சேர்ந்து வெய்மர் அப்படின்றது ஒரு இம்பார்ட்டண்ட் பிளேஸ், சிட்டி இன் ஜெர்மனி. அந்த இடத்துல எல்லாரும் வந்து சந்திச்சு டெமோக்ராட்டிக் கான்ஸ்டிடியூஷன் அப்படின்றத வந்து இவங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்க, அப்படின்றத இவங்க நிறுவிட்டு, அதுவும் எப்படி, வித் த ஃபெடரல் ஸ்ட்ரக்சர் அப்படின்னா கூட்டாட்சி அமைப்பு. அதாவது ஃபெடரல் ஸ்ட்ரக்சர்னால் சென்ட்ரல் கவர்மெண்ட் இருப்பாங்க, சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கீழே ரீஜனல் இல்லைன்னா ஸ்டேட் கவர்மெண்ட் இருப்பாங்க. அதாவது பலதரப்பட்ட சப்யூனிட்டாக வந்து டிவைட் ஆகும். இப்போ இந்தியா எடுத்துக்கிட்டிங்கன்னா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கீழே என்ன வரும், ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு கீழே என்ன வரும், லோக்கல் செல்ஃப் கவர்மெண்ட் வரும். அதை தான் வந்து என்ன சொல்லுவோம்னா ஃபெடரல் ஸ்ட்ரக்சர்னு சொல்லுவோம். இப்போ ஜெர்மனியில் எப்படின்னாக்கா சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு கீழே பலதரப்பட்ட சப்யூனிட்ஸ், அதாவது ரீஜனல் யூனிட்ஸ், அதாவது ரீஜனல் கவர்மெண்ட். இந்த ஸ்ட்ரக்சரில் இவங்க கவர்மெண்ட்டை வந்து நிறுவுறாங்க. Deputies were now elected to the German parliament or Reichstag on the basis of equal and universal votes cast by all adults including women. Deputies அப்படின்னும் போதுட்டு பிரதிநிதிகள் வந்து எலெக்ஷன் மூலமா தேர்ந்தெடுக்கிறாங்க ஃபார் த ஜெர்மன் பார்லிமெண்ட். ஓகே, ஜெர்மன் கண்ட்ரியை சேர்ந்த அந்த பாராளுமன்றம், அந்த பார்லிமெண்ட்டை, ஜெர்மன் பார்லிமெண்ட்டை தான் வந்து ரெக்ஸ்டாக்னு சொல்லுவோம் இன் ஜெர்மன் லாங்குவேஜில். அப்போது இவங்க வந்து எலெக்ஷன் வந்து கண்டக்ட் ஆகுது ஆன் த பேசிஸ் ஆஃப் ஈக்குவல், எல்லாருக்குமே ஓட்டுரிமை, அதாவது யூனிவர்சல் அடல்ட் ஃப்ரான்சஸ் கொண்டு வந்துடுறாங்க. எல்லாருக்குமே ஓட்டு உரிமை கொடுக்குறாங்க, எல்லா அடல்ட்ஸுக்கும் இன்க்ளூடிங் விமன் கூட இந்த இடத்துல ஓட்டுரிமை கொடுக்குறாங்க. அவங்களும் ஓட்டு போட்டு இந்த டெப்யூட்டிஸ், அதாவது பிரதிநிதிகளை வந்துட்டு ஓட்டு மூலமா தேர்ந்தெடுக்கிறாங்க. திஸ் ரிப்பப்ளிக் however was not received well by its own people, largely because of the terms it was forced to accept after Germany's defeat at the end of the First World War. இந்த ரிப்பப்ளிக் அப்படின்றது என்னது, வெய்மர் ரிப்பப்ளிக். அவங்க தானே இப்போ புதுசாக ஒரு கவர்மெண்ட் வந்து ஃபார்ம் பண்ணுறாங்க. ஆனால் இது வந்து மக்கள் மத்தியில் அவ்வளவா வந்து வரவேற்கப்படலை. என்ன காரணம் அப்படின்னா, இந்த ஜெர்மனி வந்து இந்த வேர்ல்டு வார் 1ல், அதாவது ஃபஸ்ட் வேர்ல்டு வாரில் வந்து தோற்று போயிடுறாங்க இல்லையா. தோற்று போன பின்னாடி இந்த அலைடு கண்ட்ரிஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு ட்ரீட்டி, அதாவது பீஸ் ட்ரீட்டி அட் வெர்சைல்ஸ், அதில் சில டேர்ம்ஸ், சில விஷயங்களை வந்து ஃபோர்ஸ் பண்ணி அக்செப்ட் பண்ண வைக்கிறாங்க. இந்த வெய்மர் ரிப்பப்ளிக் கவர்மெண்ட் என்ன பண்ணுதுன்னா அக்செப்ட் பண்ணுது. ஸோ அவங்க அக்செப்ட் பண்ணதுனால, அவங்க ஒத்துக்கிட்டதுனால இந்த ஜெர்மன் கண்ட்ரியை சேர்ந்த இந்த பீப்புள் இந்த ரிப்பப்ளிக், வெய்மர் ரிப்பப்ளிக் அவ்வளவா வரவேற்கப்படலை.
படலை, இவங்க அவ்வளவா வரவேற்கலை. த பீஸ் ட்ரீட்டி அட் வெர்சைல்ஸ் with the allies was a harsh and humiliating peace. இந்த பீஸ் ட்ரீட்டி அட் வெர்சைல்ஸ், இந்த வெர்சைல்ஸில் நடந்த அந்த ட்ரீட்டி, அந்த ஒப்பந்தம், இந்த அலைடு கண்ட்ரிஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ஜெர்மனி கண்ட்ரிஸ்க்கு அகெயின்ஸ்டாக இவங்க அந்த சில டேர்ம்ஸ், சில விஷயங்களை வந்து இந்த ட்ரீட்டி மூலயமா சொல்கிறாங்க. அந்த ட்ரீட்டி எப்படி இருந்துச்சுன்னா ரொம்ப ஹார்ஷாக இருந்துச்சு, அதுவும் இல்லாமல் ரொம்ப ஹியூமிலிட்டேட்டிங்கான விதத்தில் இருந்துச்சு. ஹியூமிலிட்டேட்டிங் அப்படின்னா ஒரு அவமானப்படுத்தப்படக்கூடிய விஷயமாக இருந்தது. முக்கியமாக இவங்க ஜெர்மனி தானே தோற்று போகுது. ஸோ ஜெர்மனியை அவமதிப்பு அதிகமாக வந்துட்டு செஞ்சாங்க இந்த ட்ரீட்டி அப்படின்ற பேரில். என்ன மாதிரியெல்லாம் இவங்க செஞ்சாங்க அப்படின்னா, ஜெர்மனி லாஸ்ட் இட்ஸ் ஓவர்சீஸ் காலனிஸ். ஜெர்மனி இந்த கடல் கடந்த சில காலனிஸ் எல்லாம் அந்த கண்ட்ரிஸ் வந்து தன்னுடைய கண்ட்ரோலில் வச்சிட்டு இருப்பாங்க இல்லையா, அந்த மாதிரியான காலனிஸை வந்துட்டு ஜெர்மனி இப்போது இழக்குது. இதை வந்து மற்றவங்க அலைட் கண்ட்ரிஸ் வந்து எடுத்துக்கிறாங்க. இதனால் என்ன ஆகுதுன்னா a tenth of its population also lost. கையில் 10% வந்து இழக்கிறாங்க. 13% of its territories, ஜெர்மனியை சேர்ந்த 13% உடைய டெரிட்டரிஸ், அவங்களுடைய ரீஜியன்ஸ், ஏரியாஸை வந்து இழக்கிறாங்க. 75% ஆஃப் இட்ஸ் அயன், 75% வந்து அயன் ஓர், இது அவங்க வந்து எடுத்துக்கிறாங்க. 26% ஆஃப் இட்ஸ் கோல், கோல் வந்து 26%, இது எல்லாமே எடுத்துக்கிறாங்க. யார் அப்படின்னா ஃப்ரான்ஸ், போலாண்ட், டென்மார்க் அண்ட் லுத்தியானியா. இப்போது அடுத்த விஷயம் ரொம்ப முக்கியமானது. The Allied powers demilitarized Germany to weaken its power. இந்த வீடியோவோட ஸ்டார்டிங்லேயே நம்ம வந்து பார்த்தோம், ஜெர்மனி வந்து ஒரு பவர்ஃபுல் எம்பையராக இருந்தது. இந்த அலைட் பவர்ஸ் ஜெர்மனி தோற்ற உடனே இந்த ஜெர்மனி என்ன பண்ணுறாங்க, டீமிலிட்டரைஸ்ட், அதாவது மிலிட்ரி ஃபோர்ஸஸ் எல்லாம் இவங்க கிட்ட இருந்து ரிமூவ் பண்ணணும், எடுத்துடணும். அப்போ தானே ஜெர்மனி என்ன ஆகிடும், வீக் ஆகிடும். ஒரு கண்ட்ரி பவர்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா அந்த கண்ட்ரிக்கு வந்து மிலிட்ரி பவர் இருக்கும். இப்போது ஜெர்மனி கிட்ட இருக்கக்கூடிய மிலிட்ரி பவரை இவங்க ரிமூவ் பண்ணிட்டாங்கன்னா, எடுத்துட்டாங்கன்னா ஜெர்மனி என்ன ஆகும், ஆட்டோமேட்டிக்காக வீக் ஆகிடும். இதுதான் அலைட் பவர்ஸ் வந்து இவங்களுக்கு அகெயின்ஸ்டாக செய்யப்பட்ட ஒரு அவமதிக்கப்படக்கூடிய ஒரு விஷயமாக இருந்தது. த வார் கில்ட் கிளாஸ் ஹெல்ட் ஜெர்மனி ரெஸ்பான்சிபிள் ஃபார் த வார் அண்ட் டேமேஜஸ் த அலைட் கண்ட்ரீஸ் சஃபர்ட். இதுவும் இல்லாமல் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த வார் கில்ட் கிளாஸ் அப்படின்னா இந்த போர் குற்றவியல் பிரிவு அப்படின்னு சொல்லுவாங்க. அதாவது போர் குற்ற விதியின் அடிப்படையில் ஒரு ஆர்டிக்கல் இருக்கும். அந்த ஆர்டிக்கல் 231 ஆர்டிக்கல் இது. ஓகே, இது வந்து வேர்ல்டு லெவலில் இருக்கக்கூடிய ஒரு ஆர்டிக்கல், ஒரு சட்டம். இந்த சட்டம் என்னன்னாக்கா போர் குற்ற விதிகளின் அடிப்படையில் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்போது இந்த கண்ட்ரி வந்து ஜெர்மனி வந்து என்ன ஆயிடுதுன்னா தோற்று போயிடுது. இந்த வார் வந்ததுக்கு முழுக்க காரணம் யாருன்னா இந்த ஜெர்மனி தான். அவங்க தான் ரெஸ்பான்சிபிள், அவங்க தான் பொறுப்பு. இந்த அலைடு கண்ட்ரி இங்கிலாந்து, ஃப்ரான்ஸ், ரஷ்யா, இந்த 3 கண்ட்ரியும் ரொம்ப சஃபர் ஆனது, பொருளாதாரம் இழந்து இந்த சஃபர் ஆனாங்க இல்லையா. ஸோ அவங்களுடைய டேமேஜஸ், ரிசோர்ஸஸ் எல்லாம் இழந்தாங்க இல்லையா. இதுக்கு முழுக்க காரணம், முழுக்க பொறுப்பு ஜெர்மனி தான் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க முடிவு பண்ணுறாங்க. அதனால் ஜெர்மனி வாஸ் ஃபோர்ஸ்டு டு பே காம்பன்சேஷன் அமௌண்டிங் டு 6 பில்லியன் UK பவுண்ட். அதனால் ஜெர்மனி என்ன பண்ணுறாங்க, ஃபோர்ஸ் பண்ணுறாங்க, கட்டாயப்படுத்துகிறாங்க. நீங்கள் இந்த நஷ்ட ஈடை எங்களுக்கு நீங்கள் கொடுக்கணும். உங்களால் தான் வார் நடந்துச்சு, உங்களால் தான் எங்களுக்கு இவ்வளவு லாஸ் ஆச்சு, உங்களால் தான் எங்கள் கண்ட்ரியில் இவ்வளவு டேமேஜ் ஆயிடுச்சு, நாங்கள் கஷ்டப்படுறதுக்கு ஜெர்மனி தான் காரணம். ஆனால் அதனால் ஜெர்மனி தான் என்ன பண்ணோம், இந்த வார் குற்றத்தை அவங்க தான் பொறுப்பெடுத்துக்கிட்டு இதனால் ஏற்பட்ட நஷ்ட ஈடை இவங்க தான் கொடுக்கணும் அப்படின்னு இந்த ட்ரீட்டியில் முடிவு பண்ணுறாங்க. அதுவும் எவ்வளோ கொடுக்கணுமா, 6 பில்லியன் பவுண்டு, UK பவுண்டு வந்து ஜெர்மனி தான் கொடுக்கணும் அப்படின்னு இவங்க ஃபோர்ஸ் பண்ணி சம்மதிக்க வைக்கிறாங்க. இதுதான் அவங்களுடைய பீஸ் ட்ரீட்டி. அலைடு ஆர்மிஸ் ஆல்சோ ஆக்குபைடு த ரிசோர்ஸ் ரிச் ரெயின்லேண்ட் ஃபார் மச் ஆஃப் த 1920s. இந்த அலைடு கண்ட்ரீஸை சேர்ந்த இந்த ஆர்மிஸ் இருப்பாங்க இல்லையா, அந்த சோல்ஜர்ஸ், ஆர்மி குரூப்ஸ்,
அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா ஜெர்மனியை சேர்ந்த இந்த ரெயின்லேண்ட் வந்து முக்கியமான ஒரு பிளேஸு. அந்த இடத்துல வந்து ரிசோர்ஸஸ் ரொம்ப அதிகமாக இருக்கும், மினரல் ரிசோர்ஸஸ் அந்த இடத்துல ரொம்ப அதிகமாக இருக்கும். இப்போ நம்ம இந்தியா எடுத்துக்கிட்டிங்கன்னா அதிகமாக ரிசோர்ஸஸ் இருக்கக்கூடிய இடம் எதுனா சோட்டா நாக்பூர் பிளாட்டோன்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஜெர்மனியில் வந்து ரெயின்லேண்ட் வந்து அதிகமாக வந்து ரிசோர்ஸஸ் இருக்கக்கூடிய இடம். அந்த இடத்த வந்து 1920s இந்த அலைடு ஆர்மிஸ் என்ன பண்ணுறாங்கன்னா ஆக்குப்பை பண்ணிக்கிறாங்க, அவங்களுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வந்துடுறாங்க. Many Germans held the new Weimar Republic responsible for not only the defeat in the war but the disgrace at Versailles. நிறைய ஜெர்மன் பீப்புள்ஸ், இந்த ஜெர்மன் கண்ட்ரியை சேர்ந்த இந்த மக்கள், இந்த சிட்டிசன்ஸ் என்ன சொல்கிறாங்கன்னா இந்த வெய்மர் ரிப்பப்ளிக் தான் முழுக்க பொறுப்பு, அவங்க தான் ரெஸ்பான்சிபிள். நாட் ஒன்லி, அதாவது வாரில் இந்த வேர்ல்டு வார் 1 தோற்று போனதுக்கு மட்டும் அவங்க பொறுப்பு கிடையாது. இந்த வெர்சைல்ஸ், இந்த பீஸ் ட்ரீட்டி ஆஃப் வெர்சைல்ஸில் நடந்துச்சு இல்லையா, இந்த ஜெர்மனியை இழிவுபடுத்துகிறாங்க இல்லையா, அவமானப்படுத்துகிறாங்க. டிஸ்கிரேஸ் அப்படின்னா டிஸ்ஆனர் பண்ணுறாங்க. இதுக்கு முழுக்க பொறுப்பு இந்த வெய்மர் ரிப்பப்ளிக் தான் அப்படின்னு இந்த ஜெர்மனை சேர்ந்த இந்த பீப்புள்ஸ், சிட்டிசன்ஸும் இதை தான் சொல்கிறாங்க. நம்மளுடைய நெக்ஸ்ட் வீடியோவில் த எஃபெக்ட்ஸ் ஆஃப் த வார் இந்த டாப்பிக்கை பற்றி பார்க்கலாம். அன்டில் தென், தேங்க்யூ.